தமிழக மக்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு இவ்வளோ நாட்களில் விடை கிடைக்காம இருந்துச்சுல, இன்றைக்கி விடை கிடச்சிருச்சு. அந்த திருட்டுப்பை யாருங்கிறது, பெண்களுக்கு நாங்கள் தான் வாத்தியார்கள், நாங்கள் தெய்வம் மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்த காணிச்சிட்டு இருந்த திருட்டுப்பைய இன்னைக்கு தான் வெளில வந்திருக்கேன். நான் ஏன் இந்த வேர்டை இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 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 ஆசிரியருங்கிறவர் ஒரு தெய்வத்துக்கு சமம். ஸோ இப்போ ஏற்பட்ட நபரை நம்ம ஒரு டிக்னிட்டியாக நல்ல ஒரு வே ஆஃப் கன்வேயிங்கில் நம்ம அவங்கள சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருந்த டைமில் இப்படி இல்லாமல் அப்படி இருக்கும்போது நம்ம திருட்டு பையன் சொல்லிட்டு முள்ள மாதிரி பையன் சொல்கிறதோ இல்லை பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, 2025 ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, யார் அந்த சார் அப்படிங்கிறது. அந்த சாரை பலர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாருமே என்னென்னா, ஏன் அந்த பொண்ணுக்கு அந்த நைட்டு அங்கே போகிறது, இங்கே இருக்கிற எஸ்பி சேகர் கேட்குறாரு நேற்றுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிளாத்திக்குளம் பகுதியில் இந்த பொண்ணு ஏன் இந்த நைட் டைமில் அந்த புதருக்குள்ளே போச்சு அப்படிங்கிற கேள்வியை எஸ்பி சேகர் கேட்டார். நைட் டைம் அந்த பொண்ணு போனதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டில் கழிவறை வசதி வீட்டுக்குள்ளே இல்லாதனால அந்த பொண்ணு வெளியே போச்சு. அப்பேற்பட்ட நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. வெளியே போகிற டைமில் கண்டினியூஸ் அஃபண்டராக இருந்த மூதாட்டிய பாலியல் அத்துமீறல் பண்ண ஒரு நாய் தான் ஜாமீனில் வெளில வரும்போது அந்த டைமில் தான் இந்த பொண்ணு கெடுத்து சிதைச்சி கொண்டிருக்கான். ஆனால் அவனை கேள்வி கேட்காம இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணை போய் கேள்வி கேட்கும்போது இந்த பொண்ணை நீ ஏன் அந்த டைம் போனன்னு அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்காமல் இவனுங்க பண்ண ஒரு நாடகம் இருக்குல்ல, இது நேற்றுக்கு நடந்தது. இதுக்கு முன்னாடி அந்த ஞானசேகரன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் ஈடுபடும் போது அந்த சாரை இங்கே எல்லா பயல்களும் காப்பாற்றினாங்க. அந்த சார் உண்மையிலே இந்த சாராக கூட இருக்கலாம். அந்த சார் பேர் என்ன தெரியுமா? ஞானவேல் பாபு. ஞானசேகரனுக்கு உதவி பண்ணவர் யாருன்னா இந்த ஞானவேல் பாபு. அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். போலீஸ் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னு வைங்களேன், இது என்னங்கிறது தெளிவாக தெரிய வரும். அதாவது என்னென்னா, இன்றைக்கி காலையில் ஷாக்கிங்காக ஒரு வீடியோஸ்லாம் வருது. அதாவது என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குடா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த என் ஃப்ரெண்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நிறைய பேர் படிக்கிறாங்க. கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸாக பாலியல் குற்றத்தில் ஒரு ஆசிரியர் ஈடுபட்டிருக்கார். இவர் யாருன்னா, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக இருந்தவர் தான் இந்த ஞானவேல் பாபு. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷமாக காலேஜ் ஹாஸ்டலோட டெப்யூட்டி வார்டனாகவும் இருந்து வந்தார். ஸோ இந்த டெப்யூட்டி வார்டனாக இருந்த டைமில் இருந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி தொடர்ந்து இவர் புது குற்றம் எல்லாம் கிடையாது, புது பழக்கம் எல்லாம் கிடையாது. இந்த ஆசிரியருக்கு தொடர்ந்து அத்துமீறி 2 வாட்டி இதே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் 2 வாட்டி சஸ்பெண்ட் ஆகப்பட்டிருக்கார். டிஸ்மிஸ் எல்லாம் கிடையாது, போலீஸ் கேஸ் எல்லாம் கிடையாது, சஸ்பெண்ட் காலேஜுக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்க, சஸ்பெண்ட் ஆகப்பட்டிருக்காராம். இது உள்ளேருந்து வந்த தகவல். ஸோ அந்த பசங்க சொன்னது என்னென்னா, இத்தனை வாட்டி சஸ்பெண்ட் ஆகியும் இவருக்கு மேலே ஒழுங்காக சரியான நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கி இது இங்கே நிற்குது. ஞானசேகரனுக்கு இவர் உதவி பண்ணாரா இல்லையாங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஏன்னா ஞானசேகரன் அவர்கள் உள்ளே வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட என்ன மாதிரியே காலேஜுக்குள்ளே ஒரு சார் இருக்கார், அந்த சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, உள்ள ஒரு சார்கிட்டையும் சொன்னாங்க. அப்போ அந்த சாரை எல்லாரும் காப்பாற்றினாங்க. இங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே எந்த சாரும் கிடையாது அப்படிங்கிறது முட்டு கொடுத்தானுங்க. அதை தாண்டி திமுகவோட இன்னொரு பேச்சாளர் கேட்டார், அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை? அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே எங்கேனாலும் போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு அங்கே ஃபீஸ் கட்டியிருக்காங்க, படிக்கிறாங்க. ஸோ நீ தான் சொன்ன இல்லை, சமூக நீதி சமத்துவம் பெண்களுக்கான இப்போ கூட ஒரு நேற்று முந்தானத்து நினைக்கிறேன் யார் அறநிலைத்துறையோட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அதாவது என்னன்னா, நைட் டைம்லேயும் 10 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ சகஜமாக எல்லா நகையை போட்டுட்டு ஒரு ஊரில் ஒரு ஸ்டேட்டில் இது நடமாட முடியும்னா அது வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது, தமிழ்நாடு தான். சரி, அப்போ எங்கேனாலும் நடமாடலாம் இல்லை. காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஒரு பொண்ணு போனதுக்கு இந்த பையனுங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு. ஆனால் ஞானசேகரனை எவனும் கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ கோர்ட்டு கடுமையான தண்டனை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் அந்த சார் இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்தானுங்கல்ல, சார் ஈஸியாக இப்போ வெளியே வந்துட்டார். அதாவது என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இவர் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக இருந்து வந்தார். இப்போ வந்துட்டுருக்காரு. இப்போ தான் காலேஜ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக இருந்து வந்தார். அதுக்கு முன்னாடி காலேஜோட ஹாஸ்டலோட டெப்யூட்டி வார்டனாகவும் இருந்து வந்தார். அந்த டைமில் தொடர்ந்து அதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்க, பாலியல் குற்றம் செஞ்ச ஒரு காரணத்தினால காலேஜ் சைட்லேருந்து 2 வாட்டி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு புகார் கொடுத்துருக்குல்ல, இந்த தைரியமாக கொடுத்தாங்கல்ல, இந்த பிள்ளையோட வீட்டில் பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ அந்த காரணத்தினால அந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சார் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெய்வம் மாதிரி போய்
நான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், என்னன்னாலும் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெய்வம் மாதிரி ஹெல்ப் பண்ண போனவர் கடைசியில் அரக்கன் ஆகிட்டான். என்ன பண்ணிட்டான்னா, பொண்ணுக்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு பல வாட்டி முயற்சி பண்ணியிருக்கான். இந்த பொம்பளை பிள்ளைக்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னே இது தாங்காமல் சக மாணவிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னென்னா சகிச்சு கடைசியில் என்னென்னா சரி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏன் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளையோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். ஏன் அடுத்த வீட்டோட பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டோட பிள்ளைக்கு நாளைக்கு இந்த நிலைமை வரும்போது அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் கஷ்டத்தில் இருக்கோம், ஏழைபால வீடாக இருக்கும், நம்மளால் நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரான். இல்லைனா அவனை உள்ளே வீட்டுக்குள்ளே ஏற்றிருப்போமா? இல்லைனா என் பொண்ணுக்கிட்ட பேசுறது நான் விட்டுருப்பேனா? இல்லைனா என் பொண்ணுக்கிட்ட அவன் அணுகிறதுக்காக விட்டுருப்பானா? உன் வேலை என்ன? காலேஜ் வார்டனாக இருக்கியா? நீ வாட்ச்மேனாக வேலை பார்க்குறியா? இல்லை வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறியா? அந்த ஜோலியோட உன் ஜோலி முடிஞ்சு. என் பொண்ணுக்கிட்ட நீ பேச வந்தது காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட பணம் இல்லை. அப்போ ஏழைபால வீட்டு பிள்ளைங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவன் என்ன வேணாலும் செய்வான்ல. அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கும் இந்த அரசு எந்த எல்லைக்கும் போகும்ல. அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பாமர மக்களுடைய பாதுகாப்பை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் உதவிக்கு வராருங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை கூட நம்மளால் சகிச்சிக்க முடியலை. இவனுங்க பண்ணக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் இவனுங்களும் அவனுங்களுக்கு தான் துணையாக இருக்கானுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் கடைசியில் இரையாகிறாங்க. அந்த பிள்ளை போய் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காலேஜ் சைட்லேருந்து இப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? ஜஸ்ட்டு சஸ்பெண்ட். காலேஜ் பக்கத்தில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸு போராட்டம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது, நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் கலைஞ்சு போக சொல்லிட்டாங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறது. காலேஜுக்குள்ளே இது பேசி முடிச்சிடலாம், இந்த ஞானவேல் பாபு இது பெரிய லெவலில் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸில் காலில் வருது. அதை தாண்டி வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்லேருந்து நடவடிக்கை எடுக்கிறதா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இந்த சார் தான் இந்த நாய் தான் அப்படிங்கிறது வெளியே கொண்டு வரக்கூடிய இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிறது நான் மட்டும் கிடையாது, பல தமிழ்நாட்டில் இருக்கிற வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். காரணம் என்னென்னா, இந்த பிள்ளை இன்றைக்கி தைரியமாக வந்து சொன்னது மூலமாக தான் பல பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியங்கிறதே வரும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லலைன்னு வைங்களேன், தயவு செஞ்சு பிள்ளைங்க வந்து வெளில சொல்லணும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் வந்து பேசுகிறது மாதிரியே பேசி என்கிட்ட இப்படி அத்துமீறாங்க, இந்த பக்கத்து வீட்டில் இவர் இப்படி அத்துமீறிட்டார், அவர் இப்படி அத்துமீறிட்டார், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சக மாணவர்கள் இல்லை காலேஜில் எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க இல்லை வார்டனாக இருக்கிறவங்க பேசுகிறது மாதிரி நட்பு மாதிரி பேசி என்கிட்ட அத்துமீற முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லும்போது தான் அந்த நாய் செய்யக்கூடிய தவறு அன்னையோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அப்படி சொல்லலைன்னு வைங்களேன், அவன் இந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போவான், இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்ட போவான், பேர்கிட்ட போவான். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான்ல, அது மாதிரி சிக்கினது தான் இந்த நாய், இந்த ஞானவேல் பாபு என்கிற நாய். நான் ஏன் சொல்கிறேன்னா, யார் அந்த சார் என்கிற கேள்வி அன்னைக்கு எழுப்பப்படும் போதே இந்த ஆளுங்கட்சியான திமுக திருட்டு பயிலுங்க அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சாரை வெளியே கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இவனுக்கு அந்த சாருக்கு முட்டு கொடுக்கல, அந்த சாரை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவனுக்கு தயங்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த புள்ள வரைக்கும் வந்து நின்றுக்காதுங்கிறது என்னோடய நம்பிக்கை. காரணம் இந்த சார் மட்டும் இருக்க மாட்டான், இன்னும் பலர் இருப்பான். லைக் போலீஸ் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் ஒன்று தான். இதை தாண்டி காலேஜில் யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க தைரியமாக முன் வந்து புகார் அளிங்க. உங்களோட புகார் நாங்கள் எடுத்துகிட்டு லைக் வந்து ப்ராப்பர் என்கொயரி பண்ணுறோம் அப்படிங்கிறது போலீஸ் சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு திருட்டு பயல்களையோ இல்லை இந்த அதிகார வர்க்கத்தையோ யார் கண்டையும் நம்ம தப்பு பண்ணலை, பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு தைரியமாக முன்வாங்க, புகார் அளிங்க. திருட்டு பயலுங்க எப்போவுமே கம்பி எண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோட வழக்கம். நம்ம பாமர மக்கள் இந்த லைக் வந்து நம்ம ஏழைபால மக்கள்லாம் இந்த அதிகார வர்க்கத்துக்கும் இந்த திருட்டு பயல்களும் இற கிடையாது. வீட்டில் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் 10 மாதம் சுமந்து வளர்த்த அம்மா இந்த நாய்ங்களுக்கு இரையாக்குறதுக்கோ எவனோ ஒருத்தன் கை வைக்கிறதுக்காக எல்லாம் பெற்று போடல. ஸோ தயவு செஞ்சு தைரியமாக முன்வாங்க, வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.